நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அங்கன்வாடி ரிசல்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் சரி, அது கீழே ஒரு 10 கமெண்டாவது அங்கன்வாடி ரிசல்ட் பற்றி போடுங்க, அங்கன்வாடி பற்றி போடுங்க அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்குது. நானும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிவிட்டு அப்புறமா போடலான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் அங்கன்வாடி ஓரியண்டாக, ஏன்னா நம்ம எந்த நியூஸுமே தப்பாக கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை போடவே இல்லை. இருந்தாலுமே நம்ம எல்லா வீடியோஸ்லேயுமே கமெண்ட்டுன்னு பாருங்கள், அங்கன்வாடி ரிசல்ட் சொல்லுங்கள், எங்கள் ஊருக்கு சொல்லுங்கள், வந்துடுச்சா அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். நமக்கு அங்கன்வாடிக்கு எக்ஸாம் உதவியாளருக்கும் சரி, டீச்சர்ஸுக்குமே சரி, நமக்கு மே மாதம் ஆரம்பிச்சிடுச்சு. இன்டர்வியூ ஆரம்பித்து விண்ணப்பம்லாம் கொடுத்து ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் எல்லாம் முடித்தாங்க, இன்டர்வியூ எல்லாமே முடித்தாங்க. ஆனால் ரிசல்ட் வர தான் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம அப்போவும் பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு ஆகஸ்ட்டில் ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ஆகஸ்ட் லாஸ்ட்டில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் ரிசல்ட் வந்திருக்கு. இதுவரை தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்திருக்கு. வேறு எந்த ஒரு மாவட்டத்துக்குமே ரிசல்ட் வரல. ஏன் வரலங்கிறது நிஜமாகவே யாருக்குமே தெரியாது. நானும் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்துட்டேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு தான் ஜாப், அதாவது செலக்ட் பண்ணி நம்ம இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கு, நம்மளுடைய அந்தந்த இடத்துக்கு என்ன சுழற்சி முறையில் யார் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு இருக்கோம்ல, அது எல்லாமே பேஸ் பண்ணி ரிசல்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அதை ஏன் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்கங்கிறது தான் தெரியலை. அப்படின்னு தான் நானும் நிறைய ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாமே கேட்டு பார்த்தோம். அவங்க எல்லாரும் சொல்கிற பதில் இதுதான். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு, செலக்டு ரிசல்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் ஏன் சென்ட் பண்ணலைங்கிறது அவங்களுக்கே தெரியலை. எலெக்ஷன்னால் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை காசு அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்தனால அதனால் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நியூஸுமே உள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே அந்த அப்டேட் தெரியலை. அந்த அளவுக்கு இருக்கிறனால தான் நமக்குமே இன்னும் ஏன் ரிசல்ட் வரலன்னு தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் இது பண்ணலான்ட்டு என்னை ஆர்டர் போட்டால் தான் வரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு யாருக்குமே எதனால் வரலங்கிறதே தெரியலை. தூத்துக்குடிக்கு மட்டும் ரிசல்ட் உடனே கலெக்டர் இது பண்ணி போட்டனால ரிசல்ட் இப்போ அவங்கெல்லாம் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி ஒர்க் போயிட்டுருக்காங்க. ஆனால் மிச்சம் உள்ள மாவட்டங்கள் சரி, யாருக்குமே உதவியாளராக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், என்னுமே ரிசல்ட் அவங்களுக்கு வரவே இல்லை. அது ஏன்னு தெரியலை. நம்ம தான் இனி அதற்கான ஏதாச்சும் இது எடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்து போய் எங்கேயா கேட்கலாம். நான் எல்லாருமே சொல்கிறது இதுதான். நானும் நிறையா விசாரிச்சுட்டேன். நம்ம கமெண்டில் சொல்கிறவங்களும் இதாக சொல்கிறாங்க. நாங்கள் போய் கேட்டால் அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டால், ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டால் அவங்க ரிசல்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா, ஆனால் ஏன் சென்ட் பண்ணலன்னு சொல்லி தெரியலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது எல்லா இடத்துலையுமே அதுதான் உண்மையாக இருக்குது. ஆனால் அந்த ரிசல்ட் ஏன் இன்னும் வெளியிடலைங்கிறது யாருக்குமே தெரியலை. எதனால் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. எலெக்ஷன் வர போகிறதுனாலையா, இல்லை வேறு என்ன ரீசன்ஸ் இருக்கான்னு தெரியலை. சரி, நம்ம வெயிட் பண்ணிட்டோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால் இதையே நீங்கள் போட்டு ரிசல்ட்டுன்னு இது பண்ணாமல் அது பாட்டுக்கு இருக்கட்டுன்னு நீங்கள் கேஷுவலாக விட்டுருங்க. ரிசல்ட் வரும்போது நம்ம செலக்ட் ஆகிருந்தால் அது நமக்கு கண்டிப்பாக ஆர்டர் வரும். அதனால் அதை போட்டு ரொம்ப ப்ரெஷர், ஏன்னா எல்லோரும் அதை தான் கேட்டுகிட்டே இருக்கீங்களா. அப்போ நமக்குள்ளே நம்ம ஆயிட்டோமா ஆகலையா அடுத்த என்ன அப்படிங்கிற கொஷின் இருக்கிறனால தான் இது கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் இதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ரிசல்ட் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கோம், அதுக்கான ரிசல்ட் எப்போ வருமோ வரட்டும், நம்ம செலக்ட் ஆகிருந்தால் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லாருக்குமே வேலைக்கு போடுங்கிற ஆசையில் தான் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இந்த வேலை கிடச்சிரும்ன்ட்டு நிறையா பேர் கிடைக்கணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, பார்க்கலாம். என்றைக்கு தான் ரிசல்ட் வருதோ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.